நீ பெரிய புத்திசாலிதான். அலையில போய் விழுந்துட்டா யாரையும் எதுவும் விசாரிக்காம அப்படியே உன்னை போய் புதைச்சிட்டு உன் அக்கா கல்யாணத்தை நடத்திடுவாங்க. நீ நினைச்சு பாரு. உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. நீ இப்படி பீச்ல போனாலும் சரி, இல்ல எந்த ஆக்சிடென்ட்ல போனாலும் சரி, போலீஸ் உன் உடம்ப போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க. அப்ப ஊருக்கே தெரிஞ்சிரும் நீ கர்ப்பமா இருக்கன்னு. இப்படிதான் புத்திசாலித்தனமா செய்யறேன்னு நினைச்சு பல பேர் முட்டாள் தனத்தை செய்யறாங்க. ஆனா இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல ஆனந்தி. புரியுது, உன் பிரச்சனை பெருசுதான், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு தற்கொலை தீர்வு இல்லடி. தற்கொலை பண்ணணும்னு உங்களுக்கு வர தைரியம் ஏண்டி வாழ்ந்து காட்டணும்னு வர மாட்டேங்குது? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு மறைச்சிடலான்னு நினைக்காத. இது கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிடும். சரி, இது அன்புக்கு தெரியுமா? தெரியாது. அன்பு கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்க. உனக்குதான் ஒண்ணும் தெரியாது. அன்பாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இப்படியும் அவசரப்படுவாரு? சரி, அது நடந்தது நடந்து போச்சு. எங்க கிட்ட சொல்லி இருந்தா உன் ப்ராப்ளத்தை அன்பு அம்மா கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கோகில் அக்கா கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் பிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவ? அன்பு கிட்ட நாங்க பேசுறோம். இல்ல இல்ல, அன்பு பத்தி தப்பா பேசாத. தப்பு உன் மேல மட்டும் இல்லடி, அன்பு மேலேயும் இருக்கு. உன்னோட இந்த நிலைமைக்கு அவரும் தான் காரணம். காதல பத்தி தப்பா பேசுன. பின்ன பேசாம ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ அன்பு வீட்டுல போய் தங்கினா இப்படிதான் பண்ணுவாரா? என்னதான் காதலிக்கிற பொண்ணா இருந்தாலும் இப்படி அத்துமீறுவாரு? அன்பு அத்துமீறல. அன்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு இதுக்கு காரணம் இல்ல. என்னது? அன்பு இதுக்கு காரணம் இல்லையா? ஆமா ஆமா. இந்த பாவத்துக்கு காரணம் யாருன்னு தெரியாமதே நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கே வந்தேன். என்னடி பேசுறா இவ? அன்பு காரணம் இல்லங்கறா? இங்க பாரு ஆனந்தி, நம்ம ஹாஸ்டல்லயும் சரி, உன் கார்மெண்ட்ஸ் கம்பெனிலயும் சரி, எல்லாருக்கும் தெரியும் நீயும் அன்பும் லவ் பண்றீங்கன்னு. நீ அன்போட வீட்ல, அதுவும் ஒரே ரூம்ல பல நாள் தங்கியிருக்க. லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற ஒரு உரிமையில அந்த வயசுக்குள்ள வேகத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. அத ஒத்துக்கோடி. அத விட்டுட்டு யாரு காரணம்னே தெரியாதுன்னு முட்டாள்தனமா உளறிட்டு இருக்காத. என் மேல சத்தியமா சொல்றேன், அன்புக்கும் இதுக்கும் துளி சம்பந்தம் கூட இல்ல. ஆனந்தி, அன்பு நாங்க தப்பா நினைச்சிருவோன்னு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காத. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, அன்பை தவிர வேற யாரும் உன்னை தொட்டு கூட இருக்க முடியாது. ஐயோ, தெரியலையே, எனக்கு தெரியல ரஜினா. எந்த படுபாவி என்னை சீரழிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்பு இதுக்கு காரணம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். இவ இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பா. நம்ம அன்பு கூப்பிட்டு பேசினா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். காயத்ரி, நான் சொல்றத நம்ப. நான் எந்த தப்பும் பண்ணாதவன்னு எந்த அளவுக்கு சத்தியமோ அதே அளவுக்கு அன்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது சத்தியம். அன்புக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது மட்டும் தெரிஞ்சா என்னை விட அதிகமா துடிச்சு போயிடுவாரு.
வேணா காயத்ரி, அவர்கிட்ட சொல்லாதே. புரியாம பேசாதடி. உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அன்பு மட்டும்தான். இது அன்புதான் நீ நம்புனா உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லனா உன் வாழ்க்கைய அழிஞ்சிரும்டி. இல்ல இல்ல இல்ல, என் வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, அன்பு மேல நான் வீண் பழி சுமத்த மாட்டேன். அன்பு மேல வீண் பழி சுமத்த மாட்டேன். அன்பு பாவம். ஐயோ, அன்பு பாவம்.